திருச்சி மாநகராட்சி சார்பில் மாநகர பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருச்சி ஓடத்துறை சாலையை ஒட்டி காவிரி ஆற்றங்கரையில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் ஆற்றங்கரை பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இதற்காக திருச்சி மாநகராட்சி சென்னையை சேர்ந்த ஆலோசகர் மூலம் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தொடங்கியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில பொழுதுபோக்கு இடங்களே உள்ளதால் திருச்சி மாநகராட்சி மேலசிந்தாமணி மற்றும் ஓடத்துறை சாலை வழியாக காவிரி ஆற்றின் தென்கரையை கண்டறிந்து பூங்காவை அமைக்க முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்காக ரயில்வே பாலத்திற்கு இடையே சுமார் 240 மீட்டர் நீளத்தில் ஆற்றங்கரையில் இருந்து 50 அடி அகலம் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்பு சார்பில் கரையோரம் பாதுகாப்பு வேலி அமைத்து நடைபாதை அமைக்கும் பணியானதும் மேற்கொள்ளப்படும் எனவும், இது மட்டுமல்லாமல் இந்த பூங்காவில் சுமார் 5460 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் ஒரு ஆம்பி தியேட்டர், குழந்தைகள் பூங்கா மற்றும் யோகா மண்டபம் ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டத்தின் அடையாளமான ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம், மலக்கோட்டை மற்றும் மறுகரையில் உள்ள திருவானைக்கோவில் ஆகியவற்றை மக்கள் எளிதாக காணக்கூடிய வகையில் சுமார் 9 மீட்டர் உயரம் கொண்ட கண்காணிப்பு கோபுரமும் இந்த பூங்காவில் அமைக்கப்படும். ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் உயகொண்டான் கால்வாய் கரையோரம் உருவாக்கப்பட்ட பூங்காக்களை ஒப்பிடும்போது இந்த பூங்கா மிகவும் தனித்துவமாக இருக்கும். ஆற்றின் அருகே மக்கள் அமர்ந்து பேசும் வகையில் கரையில் பெஞ்சுகளும் அதன் அருகில் நவீன விளக்குகளும் அமைக்கப்பட உள்ளன. இங்கு வரும் பார்வையாளர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தவும் இடம் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. DPR தயாரிக்க 16 லட்சம் ரூபாயை ஏற்கனவே அனுமதித்துள்ளது. இந்த பூங்கா அமைக்க மொத்தம் 14 கோடி ரூபாய் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பணிகள் தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.